முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்கள் எம்எல்ஏகளுக்கு நீங்கள் கார் கொடுக்கறதுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கணும். கார் கொடுக்கலாமா வேண்டாமா? மக்கள் வரிப்பணம் வீணாகுதா இல்லையா? 10,00,000 கோடி கடனில் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய சொந்த காசில் உங்கள் எம்எல்ஏ எல்லோருக்கும் நீங்கள் கார் வாங்கி கொடுக்கலாம், பைக் வாங்கி கொடுக்கலாம், லாரி வாங்கி கொடுக்கலாம், ஃப்ளைட்டு வாங்கி கொடுக்கலாம், எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். ஆனால் மக்கள் பணத்தை, வரி பணத்தை வீணாக்குறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. மக்கள் கொந்தளித்து போய் இருக்கிறான். மக்களுடைய பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்குது. அதை பார்க்காம மக்கள் வரி பணத்தில் நீங்கள் காரு, 75,000 ரூபா பணம், இதெல்லாம் தேவையா? எவ்வளோ கேவலமான ஒரு இது. அதெல்லாம் சைக்கிளில் போகலாம், பைக்கில் போகலாம். ஏன் அவங்கள்ட்ட பைக்கு கூட இல்லையா? அந்த அளவுக்கு கஞ்சத்தில் இருக்கிறாங்க. முக்கால்வாசி பேர் நல்ல வசதியோடு தான் இருக்காங்க. 2-3 பேர் தான் கார் இல்லாமல் இருக்கிறானுங்க. அவங்களுக்கு கொடுத்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த பேருக்கும் நீங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் காரு, லாரிலாம் கொடுக்குறதுனா என்ன? உங்கள் அப்பா வீட்டு காசில் கொடுக்குறீங்களா? இல்லை உங்கள் வீட்டு காசில் கொடுக்குறீங்களா? இல்லை, மக்களோட வரி பணம், ரத்தம் வேர்வை சிந்தி உழைச்ச காசில் இருந்து தூக்கி கொடுக்குறீங்க. மக்கள் அப்போ கொந்தளிக்க தானே செய்வாங்க. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இதை உடனே ரத்து பண்ணணும். அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் மக்களுக்கு எதுவுமே இல்லை. மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குறீங்க, மக்கள் வரி பணத்தில் தான் சாப்பிட்றீங்க. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தது ஏதாவது நல்லது பண்ணுவீங்கன்னு தான், ஒரு மாற்றம் வேணும் தான். அதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்களே இப்படி பண்ணால் மக்கள் கொந்தளித்து போய் கேள்வி கேட்கத்தான் செய்வான். மக்கள் வரி பணத்தை வீணாக்காதீங்க தயவு செய்து. மக்கள் இல்லைன்னா நீங்கள் இல்லை. மக்கள் தான் உங்களை முதலமைச்சராக உட்கார வச்சுருக்காங்க. அதற்கு நீங்கள் அவங்கள்ட்ட கருத்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த முடிவு எடுத்துருக்கணும். சரிதானே?